எந்த பகுதி 31% பூகம்பங்களுக்கு காரணமாகிறது? மத்திய தரைக்கடலிமேலை பட்டை உலகின் மொத்த நிலநடுக்கங்களில் சுமார் 31% கொண்டுள்ளது. இது ஆல்பைன் மலைத்தொடர் முதல் இமயமலை வரை நீண்டுள்ளது. கொலராடோவிற்கு அருகில் குறிப்பிடப்பட்டுள்ள பீடபூமியின் பெயர் என்ன? கொலராடோ பீடபூமி என்பது கொலராடோ, உட்டா, அரிசோனா மற்றும் நியூ மெக்சிகோ ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த உயர்நிலப் பகுதியாகும். இது கிராண்ட் கேனியன் போன்ற உலக புகழ்பெற்ற புவியியல் அமைப்புகளைக் கொண்டுள்ளது. யுகேடன் தீபகற்பம் மெக்சிகோவில் உள்ள ஒரு தாழ்நிலப் பகுதியாகும். நிலத்தடி நீரால் எந்த வகையான நிலத்தோற்றங்கள் உருவாகின்றன? நிலத்தடி நீர்ப்பாறைகளில் உள்ள வேதிப்பொருட்களை கரைப்பதன் மூலம் கார்பனேற்றம் நிலப்பரப்பை அரித்து பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குகிறது. இதனால் குகைகள், உறிஞ்சு துளைகள் போன்ற அரித்தல் நிலத்தோற்றங்கள் ஏற்படுகின்றன. அமெரிக்காவில் எந்த நகரங்கள் முக்கியமான இறைச்சி பதப்படுத்தும் மையங்களாக உள்ளன? சிகாகோ, கன்சாஸ் நகரம் மற்றும் செயின்ட் லூயிஸ் ஆகியவை அமெரிக்காவின் கால்நடை வளர்ப்பு பகுதிகளுக்கு அருகில் இருப்பதால் பெரிய இறைச்சி பதப்படுத்தும் மையங்களாக திகழ்கின்றன. இவை போக்குவரத்து வசதிகள் நிறைந்த நகரங்கள். சண்டிகர் மற்றும் லேவை இணைக்கும் சாலையின் தோராயமான சராசரி உயரம் என்ன? 4270 மீட்டர்கள். சண்டிகர் மற்றும் லேவை இணைக்கும் மணாலிலே நெடுஞ்சாலை இமயமலையின் மிக உயர்ந்த கணவாய்கள் வழியாகச் செல்வதால் இதன் சராசரி உயரம் சுமார் 4270 மீட்டராக உள்ளது. வளிமண்டல அழுத்தம் மாறும்போது காதுகள் ஏன் அடைத்துக் கொள்கின்றன? வளிமண்டல அழுத்தம் குறையும் போது காதின் உட்புற அழுத்தத்தை வெளிப்புற அழுத்தத்துடன் சமப்படுத்த யூஸ்டாச்சியன் குழாய் யூஸ்டாச்சியன் டியூப் முயற்சி செய்கிறது. இந்த அழுத்த சமன்படுத்தும் நிகழ்வின் போது செவிப்பறை நகர்வதால் டோக் என்ற சத்தம் அல்லது அடைப்பு ஏற்படுகிறது. வட அமெரிக்காவின் மொத்த நிலப்பரப்பில் தோராயமாக எத்தனை சதவீதம் காடுகளால் சூழப்பட்டுள்ளது? வட அமெரிக்காவின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 30% காடுகளால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக கனடா மற்றும் அமெரிக்காவில் பரந்த வனப்பகுதிகள் உள்ளன. இந்த காடுகள் மரத்தொழில் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன. உலக நகரமயமாக்கல் வாய்ப்புகள் 2018 திருத்தம் என்பதன் ஆதாரம் எது? ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் துறையின் மக்கள் தொகை பிரிவு இந்த அறிக்கையை வெளியிடுகிறது. உலகளாவிய நகரமயமாக்கல் போக்குகள் மற்றும் மக்கள் தொகை மாற்றங்களை கண்காணிப்பதில் இந்த அமைப்பு முதன்மையானது. இந்தியாவின் காலநிலையை பாதிப்பது எது? இந்தியா 8.4 வட அட்சரேகை முதல் 37.6 வட அட்சரேகை வரை பரவியுள்ளதால் இது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலையை பெறுகிறது. சூரிய கதிர்களின் வீச்சு அட்சரேகையை பொறுத்து மாறுபடுவதால் இது இந்தியாவின் காலநிலையை நேரடியாக பாதிக்கிறது. மத்திய தாழ்நிலங்களின் மையத்தில் அமைந்திருப்பது எது? ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலப் பகுதியில் அமைந்துள்ள பெரிய ஆர்டீசியன் வடிநிலம் உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான நிலத்தடி நீர் வடிநிலமாகும். வறண்ட உட்பகுதிகளில் நீர் ஆதாரத்திற்கு இந்த ஆர்டீசியன் கிணறுகள் மிக முக்கியமானவை. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.